ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெய்லரிங்கில், அதாவது உங்கள் ஊரில் நீங்கள் தான் வந்து ஃபேமஸான டெய்லராக இருக்கணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபேமஸாகவும் ஆக முடியும். நம்மளால் ஸ்டிச்சிங் வந்து ரெகுலராகவும் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லரிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் மற்றவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்து பெர்ஃபெக்டாகவும் இருக்கணும். மற்றவங்க எல்லார்கிட்டேயுமே வந்து ஃபேமஸாக இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட கொடுங்க, நல்லா தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, வீட்டில் இருந்தால் இல்லை கடையில் இருந்தால் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கடைக்கு போய் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் இருந்து அவங்களோட ஒர்க்கு எல்லாமே வந்து முடிச்சுட்டு, சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 9 மணியோ 10 மணியோ போல் தான் கடைக்கு போவாங்க. அதுக்கப்புறமா 10 மணியிலேருந்து ஒரு நைட் வரைக்கும், ஒரு 7, 8 வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க அங்கேயே இருந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேறு வேலை எதுவுமே இருக்காது. கடையை பொறுத்த வரைக்கும் வேறு எங்கேயுமே அவங்களால போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நேரம் போகும். அதனாலையாவது அவங்க வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவாங்க. அதனால் கடையில் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு ஸ்டிச்சிங் ஒர்க்கை தவிர வேறு எந்த வேலைக்காகவும் அவங்க வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கடையை வந்து இப்போது வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் வந்து கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுல ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடங்கலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க, அப்புறமா சரி வீட்டில் வந்து ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு இங்கே வந்துடுவீங்க. ஸோ இப்படி மாறி மாறி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு டெய்லரிங்கில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்குக்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் வரும். கஸ்டமர் வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் அதிகமாக ஸ்டிச் பண்ண தான் கஸ்டமர் வரும்போது அவங்கக்கிட்ட நல்லா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ பக்கத்தில் கடை இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டைம் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். மெயினாக வீட்டிலேருந்து பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட ஒர்க்கை எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா பண்ணணும், ஃபேமஸாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் விட்டு கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறதுக்காக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி எந்திரிக்காமல் இருந்து ஒரே இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடியே வந்து உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக வாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டிவி பார்க்குறது, அப்புறம் மற்றவங்க கிட்ட கதை பேசுகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட அந்த லைஃப்பில் இருந்தே நீங்கள் வந்து ஓரங்கட்டி வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லரிங் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போது டிவி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே தைச்சிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் டிவி மேலே தான் இருக்கும். இப்போ ஒருத்தங்கக்கிட்ட உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லுமே அந்த பேச்சில் தான் இருக்கும். டெய்லரிங் நம்ம தைக்கிறதுல வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், விட்டு கொடுக்கணும். நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் உங்களோட டெய்லரிங் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனுக்காக நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங் வந்து பண்ண கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஏன்னா முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய வந்து ப்ளவுசஸ் ஆர்டர் வந்து இருக்கும். அதை அந்த டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற அன்றைக்கி நம்மளுக்கும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால் ஃபங்க்ஷனுக்கு வந்து போக முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தேவையில்லாத ஒரு சில
இது இருக்கும். அந்த இதுக்கெலாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களால் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண முடியும். கான்சன்ட்ரேட் இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து இப்போது அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இல்லை எனக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது நான் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்து இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை அவன் வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கான் தச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வரும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக உங்களுக்கு ஒர்க்கு வர தான் நீங்கள் அந்த கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கும்போது தான் அவங்க அடுத்த கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க, அவகிட்ட கொடுங்க, அவள் வந்து 1 நாள் இல்லை 2 நாளில் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி அந்த டைமுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்றா அப்படின்னு வந்து அவங்க மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது தான் மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் குயிக்காக பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னா அப்படி உங்களோட ஒர்க்கு வந்து பெருசாகி தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நல்ல ஒரு டெய்லர் கரெக்டாக அவங்க வந்து கொடுத்தா டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, சாப்பாடுலேருந்து தூக்கத்துலேருந்து அப்புறம் ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட நிறைய என்ஜாய் பண்ணுற நீங்கள் விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த டெய்லரிங் பிஸ்னஸில் ஒரு மேலே போக முடியும். மற்ற எல்லா தொழிலை விட நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் நிறைய வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் விட்டு கொடுத்து பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து உங்கள் ஊரில் ஃபேமஸ் டெய்லராக வந்து மாறலாம். இவ்வளோ தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.